ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியலை வந்து கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம அப்படி சொல்லவே இல்லை. ஆனால் பிரித்து பேசிகிட்டு இருக்காங்க 2-3 கட்சிகள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒருத்தர் என்னடா அப்படின்னா, விஜய் வந்து பிஜேபி கூட தஞ்சம் அணிஞ்சிட்டாரு, சிபிஐ விசாரணைக்கு போனதுக்கப்புறமா அவங்க இனிமேல் அப்படியே அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு. இந்த சைடு என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து அதிமுக கூட கூட்டணிக்கு வந்தே ஆகணும், இல்லை அப்படின்னா வந்து அவரோட கட்சியை காலியார் அப்படின்னு இப்போ ஒருத்தர் புதுசாக கிளப்பியிருக்காரு. சரி, இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிற சில விஷயங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது, தாவேக்கா சைடு இருந்து ஏன் வந்து அதுக்கு எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்னும் பல கேள்விகள் இருந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கு. அதாவது அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இதை பற்றி யார் பேசியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக கட்சி சேர்ந்த மிக முக்கியமான ஒரு பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. அப்படி அவர் ஒரு வேளை வரல அப்படின்னா 2026க்கு மேலே தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, திமுக மிகப்பெரிய ஒரு கூட்டணி பலத்தோடு இருக்கிறதுனால அவங்களே 2026 ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா தாவேக்காவை அப்போ யாராலையும் காப்பாற்றவே முடியாது, அந்த கட்சி அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு நல்ல மாதிரியான முடிவை எடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என்ன முடிவு அப்படின்னா, தாவேக்கா வந்து அதிமுக கூட வரணும் அப்படின்னு. அதுக்கு மேற்கோள் காட்டி யாரை பேசுகிறாரு அப்படின்னா, பவன் கல்யாண் அவர்களையும் சிரஞ்சீவி அவர்களையும் பேசுகிறாரு. சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஒன்று ஆரம்பித்தார், அதுக்கப்புறமா அது அப்படியே காணாமையே போயிடுச்சு. அப்படி வந்து விஜய் காணாமல் போகணும் அப்படின்னா அவர் இந்த மாதிரி முடிவை எடுக்காமல் இருந்தாருன்னா கண்டிப்பாக காணாமல் போயிடும். ஆனால் அவர் எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப வந்து தெளிவாக தீர்க்கமாக யோசித்து முடிவெடுத்தார் பவன் கல்யாண் அவர்கள். அதனால தான் இவர் வந்து இப்போ வந்து ஆந்திராவில் டெப்டி சிஎம்மாக இருக்கார். அதனால் விஜய் அவர்களும் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னு மாதிரி மேற்கோள் காட்டி பேசுகிறாரு பவன் கல்யாண் அவர்களை. இதுக்கு ரெண்டுக்கும் பார்த்தோன்னா வந்து தளபதி சொன்ன மாதிரி பொருந்தா கூட்டணி அப்படின்றத நம்மளே சொல்லிக்கலாம். சிரஞ்சீவி அவர்கள் கட்சி ஆரம்பித்தார், தோத்துட்டார், கிளம்பிட்டார், அவ்வளோதான் முடிஞ்சு. அதே மாதிரி தான் தளபதி 2026 திமுக மறுபடியும் ஜெயிச்சு அப்படின்னா போயிடுவார். ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இருக்கார். திமுக மிகப்பெரிய வலுவான பலத்தோடு இருக்குது. அதிமுக கூட வந்தார் அப்படின்னா அவர் தப்பிக்கலாம், இல்லை அப்படின்னா முடிஞ்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை அப்படி வந்து அரசியல் விட்டு வெளியே போகாமல் கட்சி காணாமல் போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கணும். யார் மாதிரி? பவன் கல்யாண் மாதிரி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பிஜேபி கூட கூட்டணி வச்சார். பிஜேபி கூட அங்கே கூட்டணி வச்சதுனால தான் அவர் வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சுருக்காங்க அப்படின்றது தெரியும். அதனால் விஜய் அவர்களும் அதே முடிவு எடுத்து எங்கள் கூட வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக ஒரே விஷயம், எங்கள் கூட வந்தீங்கன்னா நீங்கள் இருப்பீங்க, இல்லைன்னா இருக்க மாட்டீங்க அப்படின்றத என்னோட மெயின் பாயிண்ட்டே. இதை வந்து அப்படியே சுற்றி வளைச்சி யாரெல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டணுமோ அந்த மாதிரி காட்டி ஒரு மாதிரி அறிவுபூர்வமான விஷயத்தை பார்த்தோன்னா தளபதிக்கு புகுட்டுறாங்க அப்படின்ற ஒரு நினப்பில் பார்த்தோன்னே இவர் பேசிகிட்டு இருக்காரு, போயிட்டுருக்கு. இது வரைக்கும் மறைமுகமாக தான் அதிமுக வந்து தளபதி விஜய் அவர்களை கூட்டணிக்கு கூப்பிட்டு இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் நேரடியாகவே கூப்பிட்டாரு, அதுதான் உண்மை, வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் இதுக்கு தாவேக்கா சைடு இருந்து ஏன் மறுப்பு தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க மறுப்பு தெரிவிக்கிற அந்த மைண்ட் செட்டில் கூட கிடையாது. ஏன்னா அவங்க இதை வந்து பெரிய லெவலில் எடுத்துக்கவும் கிடையாது. அவங்க கரூர் பிரச்சனையில் பார்த்தோன்னா இன்னுமே சில விஷயங்கள் இருக்கிறதுனால அதை பார்க்குற வேலைகள் இருக்காங்க. இனி அடுத்த வட்ட கட்டமைப்பு வேலைகள் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனி கூடிய விரைவில் அவங்களோட முயற்சிகள் எப்படி இருக்க போது, கட்சி வந்து எந்த மாதிரி ரொம்ப வந்து ஒரு பக்குவப்பட்ட கட்சி மாதிரி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு கூட பிளானிங் போட்டிருக்காங்க. அதனால் இதை பார்த்தோன்னா அவங்க இப்போதைக்கு கண்டுக்கலாம். அதுதான் உண்மையான விஷயம். அவங்க மறுக்காமல் இருக்காங்க அப்படின்றக்காகவே அதிமுக வந்து தளபதி கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு, தளபதியும் ரெடி ஆகிட்டார் அப்படின்னு மாதிரி இவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக பாஜக கூட இல்லாமல் ஒருவேளை தனியாக இருந்துச்சு அப்படின்னா கூட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கலாம். இந்த நேரத்தில் அவங்க கூப்பிட்றது ஒரு நியாயமான விஷயம்தான். ஆனால் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டு தளபதி வரணும் அப்படின்னு கூப்பிட்டா அவர் எப்படி வருவார்? அது வாய்ப்பே இல்லை. அப்படி வந்தார் அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் சொல்கிறதையும் தாண்டி தான் தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக விழும். திமுக ஜெயிச்சதுக்கப்புறமா 2026 தாவேக்கான்ற கட்சி காணாமல் போயிருன்னு சொல்கிறாருல. இப்போ இங்கே கூட்டணி வச்சாங்க அப்படின்னா பாஜக கூட சேர்ந்துச்சு அப்படின்னாலே கட்சி காணாமல் போயிடும். தாவேக்கா அப்படிங்கிற கட்சி அதிமுக கூட கூட்டணி இப்போ வச்ச உடனே பார்த்தோன்னா காணாமல் போயிடும். அந்த லெவலில் பார்த்தோன்னா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு தகுதியற்ற நபர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனைக்கே பயந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து கூட்டணி வச்சுட்டாரு, இவர் இங்கே மக்களை காப்பாற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவருக்கு விழ வேண்டிய வாக்குகளும் பார்த்தோன்னா குறைஞ்சிரும். இப்போ அதிமுக கூட விஜய் அவர்கள் கூட்டணி வச்சாலும் கூட பெரும்பாலான வாக்குகளை வாங்க முடியாத அளவுக்கு பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களை மக்கள் வந்து புறக்கணிச்சிருவாங்க அப்படின்றதா உண்மை. ஏன்னா அவரே பார்த்தோன்னா இத்தனை நாளாக வந்து பிஜேபி எதிர்த்து பேசிகிட்டு இருந்த ஒரு நபர் தான். இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்காத ஒரு நபர் அவங்களே எதிர்த்து பேசிட்டு இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தோன்னா வந்து யாரை பேசினாரோ அவங்களுக்கு கூடயே போயிட்டாரு அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க. இதுதான் நடக்கும். அதனால் அதிமுகவுக்கும் பார்த்தோன்னா இது பேக் ஃபயர் அடிக்கும். இது தெரியாமல் தளபதியை வான்னு கூப்பிட்டுருக்காங்க இந்த அதிமுக நபர்கள். அதுக்கு முன்னாடி தளபதியும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் கிடையாது அப்படிங்கிறதா இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற தகவல். அவர் அந்த மாதிரி போகிறக்கும் வாய்ப்பில்லை. கொள்கை எதிரி அப்படின்னா
நம்ம ஆரம்பிச்சிருக்கிற கட்சிக்கே பார்த்தோன்னா முரண்பாடான ஒரு எதிரின்னு அர்த்தம். நம்ம எதை நோக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்கோமோ அவங்களுடைய பாதை வேறு, நம்மளுடைய பாதை வேறு. அவங்களோட பாதையில் போனால் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்றக்காக தான் கொள்கை எதிரியை வந்து பிஜேபின்னு சொல்லியிருக்காரு. இந்த முரண்பாடு இருக்கும்போது விஜய் அவர்கள் பிஜேபி இருக்கிற கட்சியில் எப்படி கூட்டணி வைப்பார்? ஒருவேளை இவங்க கூட்டணி வைக்கிற மாதிரி இருந்தாலும் கூட பிஜேபியை விட்டுட்டு வாங்க, நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு தளபதி கூப்பிட்டாருன்னு சொன்னால் கூட ஒரு அளவுக்கு பரவாயில்ல. அதுவும் கிடையாது. சரி நம்ம கூட்டணி வச்சுக்கலாம், நீங்கள் பிஜேபி கழட்டி விடுங்க. அதனால் தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஆளுமையுடையாக இருக்குது, அங்கே பெரிய அளவில் யாரும் கிடையாது, தமிழ்நாட்டில் பல சீட்டும் அவங்க ஜெயிச்சது கிடையாது. என் சைடு வந்து அது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மக்கள் படையும் மக்கள் சப்போர்ட்டும் இருக்குது, தொண்டர்களும் இருக்காங்க. அதனால் அவங்கள விட்டுட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு தளபதி ஒரு டிமாண்ட் வச்சா கூட பார்த்தோன்னா அதிமுக வரணும். அது அவங்களுடைய விருப்பம். அப்படி வந்துச்சுன்னா கூட தளபதி பார்த்தோன்னா ஓகே கூட்டணி வச்சிருவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டில் காலுன்றாத பிஜேபி கூட்டணியில் இருக்கும்போது நான் வந்து அவங்க இப்போ தளபதியோட பவர் அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் பிஜேபியும் தாண்டி தான் பார்த்தோன்னா அதிக லெவலில் இருக்குது. அதனால் நீங்கள் பிஜேபி கழட்டி விட்டு வாங்க அப்படின்னு தளபதி சொன்னார் அப்படின்னு மாதிரி நம்ம இந்த இடத்துல கூட ஒரு விஷயத்தை பேசலாம்ல. இல்லை அப்படி கூப்பிட்டா கூட அதிமுக தளபதி கூட வரதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு கூட பேசலாம்ல. அதை பேசுகிறதே இல்லை. பிஜேபி இருக்கும், அதிமுகவும் இருக்குது, ரெண்டும் பார்த்தோன்னா வந்து கூட்டணி வைக்கும் அப்படின்னு தான் இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஒரு டாபிக் போயிட்டுருக்கு. இதை இப்போ அப்படியே பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் அவர்களோட மைண்ட் செட்லேயே வந்து அதை புகுத்தணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி, நீங்கள் இதுதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவருக்கு பார்த்தோன்னா அந்த ப்ரெஷரை கொடுத்து விஜய் அவர்களே ஒருவேளை ஓகேன்னு சொல்லிடலாமோ அப்படின்னு லெவலுக்கு பார்த்தோன்னா யோசிக்க வைக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த நிகழ்ச்சிகள் போயிட்டுருக்கு. ஆனால் அதே மாதிரி பார்த்தோன்னா விஜய் அவர்கள் அந்த சைடு வைக்கக்கூடாது அப்படின்றக்கான வேலைகளையும் பார்த்தோன்னா திமுக பண்ணிகிட்ருக்கு. விஜய் வந்து அமித்ஷா கூட போயிட்டார், சிவ விசாரணைக்கு அப்புறமா பிஜேபியோட சரண்டர் ஆகிட்டார் அப்படின்னு இவங்க பேச விஜய் அவர்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். எந்த ஒரு காலத்திலும் அந்த மாதிரியான முடிவு மட்டும் நம்ம எடுக்கவே கூடாது அப்படின்றக்கு உண்டான ஒரு விஷயத்தை பார்த்தோன்னா இவங்க திமுககாரங்க தளபதி பற்றி பேசும்போது அவருக்கு இன்னும் பிரெயின் பார்த்தோன்னா அங்கே வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் அவர் வருவார். அதனால் இந்த சைடு போகிறக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இவங்க பேசுகிறது நல்ல விஷயம் தான், அதை பேசட்டும். ஆனால் இப்போ அதிமுக நபர்களே பேசும்போது பல தளபதி தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. தாவேக்கா வந்து ஏன்னு மறுப்பு தெரிவிக்கல அப்படின்னு அவங்க இது ஒரு விஷயமாகவே எடுத்துக்கல. அதனால் இப்படி பார்த்தோம்னா மறுப்பு தெரிவிப்பாங்க, அதெல்லாம் கூடிய விரைவில் தெரியும். இன்னும் பார்த்தோன்னா அவங்க எந்த ஒரு அறிக்கையுமே பெரிய வெளியிடாமல் இருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வராமல் இருக்கான்றக்காக எல்லோரும் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்களே தவிர அவங்களோட மனநிலை என்ன, அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே இன்னும் தெரியாது. அவங்களோட அறிக்கையாக வெளியிட்டால் தான் தெரியும், தளபதி பேசினா தான் தெரியும். பொருந்தா கூட்டணி அப்படின்னு பேசிட்டு யாராவது பார்த்தோன்னா அங்கே போய் கூட்டணி விற்பாங்களா அப்படின்ற ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த குரூப்பு. இதை தவிர வேறு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே நம்மளுக்கு தெரியல. இவங்க இப்போ அதிமுக சேர்ந்த நபர்கள் பார்த்தோன்னா வந்து விஜய் வாங்கன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு எடப்பாடி அவர்கள் மறைமுகமாக பேசினார். இப்போ அப்படியே அதிமுக சேர்ந்த நபர்கள் பார்த்தோம்னா வெளிப்படையாகவே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து உண்மையினே நம்பி விஜய் அவர்களே நம்பி வரணும் அப்படின்னு ரேஞ்சு கொண்டு போகிறத இவங்க பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு சைடு திமுக அவர் போகவே கூடாது அப்படின்றக்காக போயிடுவார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களே. அதனால் விஜய் அவர்கள் வரக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்குண்டான வேலைகள் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். இதில் வந்து பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் அரசியல் களம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதிரியான சில விஷயங்களை பேசி சில பேரை பயமுறுத்தி சில விஷயங்களை பார்த்தோன்னா அடிப்பணியை வச்சு எப்படியாவது வந்துருங்க அப்படின்றத கொண்டு போவாங்க. திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது வலுவாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை, உண்மையான ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளேயே சில பேருக்கு பார்த்தோன்னா முரண்பாடு வந்துட்டுருக்கு போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கும். ஒரு சில கட்சிகளுக்கெல்லாம் பார்த்தோன்னா மனஸ்தாபனம் இருந்துட்டு தான் இருக்குது. அது எலெக்ஷன் நேரத்தில் எப்படி வேணால் மாறலாம். ஏன்னா அவங்க திமுகவுக்கு வைக்கக்கூடிய டிமாண்டை பொறுத்து தான் பார்த்தோன்னா திமுக வந்து அவங்களை கூட வச்சிருக்கலாமா இல்லையா அப்படின்ற அவங்க முடிவு எடுப்பாங்க. ப்ளஸ் இவங்களும் இருக்கலாமா இல்லையான்ற முடிவு அவங்க எடுப்பாங்க. அது தேர்தல் நேரத்தில் எப்படி வேணால் மாறலாம். அதனால் இதுக்காகவே பார்த்தோன்னா இப்போ இருக்க ஓகே தான், ஆனால் எப்போ வேணால் யார் வேணால் வெளியே வரலாம் அப்படின்னு லெஞ்சுக்கு தானே இருக்குது. அதனால் அது வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி அப்படியே இருந்தாலும் கூட திமுக வந்து 2024 ஜெயிச்சு அப்படின்னா தாவேக்கான்ற கட்சி அவ்வளோதான் அப்படின்னு இவர் சொல்கிறார் அப்படின்னா அது எதுக்கு அவ்வளோதான்? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி தளபதி தாவேக்கா ஜெயிக்கவே இல்லைனா கூட பரவாயில்ல, அவர் சோலோவை கூட்டணி இல்லாமல் ஒரு போட்டி போட்டு அவர் தனியாகவே பார்த்தோன்னா தன்னுடைய வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படிங்கிறது நிரூபிக்கலாம் இந்த எலெக்ஷனில். ஏன்னா அவருக்கு ஃபஸ்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால அதை கூட நிரூபிக்கலாமே. அதை நிரூபிச்சுட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு தளபதி களத்தில் களப்பணி செஞ்சாலும் கூட அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்க போகிறாங்க, அவ்வளோதானே. அது எப்படி கட்சியே காணாமல் போகும்? அவரோட பலம் என்ன அப்படிங்கிறத அந்த தேர்தல் நிரூபிச்சிட்டார் அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த எலெக்ஷனில் அவர் கூட பார்த்தோன்னா வந்து பயணிக்கிறதுக்கு பல கூட்டணி கட்சிகள் வராமல் இருக்குமா என்ன? கண்டிப்பாக வருவாங்க. அடுத்த எலெக்ஷன்லையும் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் தேர்தலில் சந்திச்சு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு போகிறாரு. இப்போ என்ன திமுக தேர்தல் ஜெயிச்சாலும் தாவேக்கான்ற கட்சி போயிடும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா அபத்தமானது. அது வந்து யாரும் நம்பாதீங்க. அது வந்து இவங்க வந்து தாவேக்கா தொண்டர்களுக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயம். ஏன்னா அரசியலுக்கு எல்லோரும் புதுசு, இவங்களுக்கு எது தெரியாது அப்படின்ற மாதிரி இருந்துட்டு போச்சு. அது கூட்டணி இல்லைனாலும் பரவாயில்ல, விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தனியாகவே நின்று அவரோட வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கிறதுக்கு இந்த எலெக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இருந்துட்டு போச்சது. அதில் என்ன பெரிய பிரச்சனை? இப்போது இவங்க அந்த மாதிரியான விஷயங்களை கட்டமைச்சு வந்து தாவேக்காவும் தாவேக்கா தொண்டர்களையும் வந்து
ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி டிப்ரெஷனில் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணுறாங்க. அது கரூர் டிப்ரெஷன்லேருந்தே பார்த்தோன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அதவே பார்த்தோன்னா கற்றுக்கிட்டோம். அதில் எப்படி மேனேஜ் பண்ணுறது, எப்படியெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க, எப்படி நம்ம அதை சமாளிக்கிறது அப்படின்ற பல விஷயங்களை இப்போ அரசியல் மையப்பட்டு பல பேர் பார்த்தோன்னா அது மூலமாக ஒரு பக்குவப்பட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த சம்பவத்தையே கடந்து வந்தாச்சு. இனி இதெல்லாம் பார்த்தோன்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் நம்ம இருக்கோம். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான ரூமர்ஸை நம்பாதீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை பெரிய அளவில் எடுத்துக்காதீங்க. விஜய் அவர்கள் கண்டிப்பாக அப்படி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி போனாலும் என்ன நடக்கும், அவர் கட்சி ஆரம்பித்ததே வேஸ்ட் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க எதிரியை வீழ்த்துறதுக்காக பார்த்தோன்னா யார் கொடுக்க வேணால் கூட்டணி வைக்கல அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் 2 எலெக்ஷன் சந்திச்ச நபர்களாக இருந்தால் பரவாயில்ல. ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே பார்த்தோன்னா நம்ம போய் வச்சோம் அப்படின்னா சரண்டர் அப்படின்ற பேச்சு தான் டெஃபினட்டாக வரும். அதனால் இந்த எலெக்ஷனில் தனியாகவே நின்னாலும் நம்மளோட பலத்தை காட்டுவோம். அடுத்த எலெக்ஷனில் பார்த்தோன்னா நம்மளை நம்பி கண்டிப்பாக ஒரு பர்சன்டேஜ் காட்டினோம் அப்படின்னா நம்மளை நம்பி வரக்கூடிய நபர்கள் கூட்டணி வைப்பாங்க. அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட் கூட பார்த்தோன்னா இந்த மாதிரி கூட பிரிச்சுக்கலாம். ஆனால் அதுக்காக பார்த்தோன்னா ஜெயிச்சே ஆகணும், அந்த ஆட்சி பிடிச்சே ஆகணும் அப்படின்னா அதிமுக கூட கூட்டணி வச்சா பார்த்தோன்னா ஜெயிச்சாலும் கூட முதலமைச்சர் யாராகிறது, எடப்பாடி அவர்கள் தான் இருப்பார். கண்டிப்பாக தளபதிக்கு பார்த்தோன்னா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி தான் அக்ரிமெண்ட் போடுவாங்க. தளபதி என்ன எடப்பாடி அவர்களை பார்த்தோன்னா முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக கட்சி ஆரம்பித்தார். அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரியான பல குழப்பங்களை பார்த்தோன்னா தயவு செஞ்சு யாரும் நம்பிட்டு இருக்காதீங்க. அது வந்து தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் எனக்கு தோணுது. விஜய் அவர்களும் கூடி சீக்கிரமாக இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் பேசாதீங்க, அது உண்மை கிடையாது அப்படின்னு மாதிரி ஒரு அறிக்கை வெளியிடுவாருன்னு தோணுது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஒரு கட்சி பேசாமலே இருந்தால் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லோரும் கிளப்பி விட தான் செய்வாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தாவேக்கா அவங்களோட அறிக்கை வெளியிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அப்படியே உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடிந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.